இன்று நாங்கள் ஐஜிபியுடைய அப்பாயின்மெண்ட்டை நாங்கள் பார்க்குற நேரம் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தான் ஐஜிபி யாருன்றதை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்று நல்லாட்சியான அரசாங்கத்துக்கு பிறகு அது எல்லாமே கமிஷன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி கான்ஸ்டியூஷனல் கவுன்சில் முழு பார்லிமெண்ட்டையுமே இன்றைக்கி ஒரு கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியாக மாற்றிருக்கு. அப்படி நேரத்தில் இந்த கான்ஸ்டியூஷனல் கவுன்சிலுக்கு ஜனாதிபதி அவர்கள் பவரை கொடுத்து 3 பேருடைய பேரை இப்போ ஜனாதிபதியுடைய செக்யூரிட்டி பெரியவர் விக்ரமசிங்கே நேரே அப்பாயிண்ட் பண்ணிருந்துச்சு. கான்ஸ்டியூஷன் கவுன்சிலுக்கு போதேவே இல்லை, அவருக்கு அப்பாயிண்ட் பண்ணுறது பவர் இருக்கு. ஆனால் அதை செய்யாமல் கான்ஸ்டியூஷன் கவுன்சிலோடு போட்டதுனால கான்ஸ்டியூஷன் கவுன்சிலுக்கு 3 சீனியர் மெம்பர்ஸ்ட பேர் அனுப்பி அந்த கான்ஸ்டியூஷன் கவுன்சில் பூஜித ஜெயசுந்தர் என்ற 34வது போலீஸ் ஐஜிபியாக செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. நாங்கள் அவருக்கு சொல்கிறேன் என்ன சொன்னால், உங்களுடைய முன்னாள் ஐஜிபி இளங்கோவன் அவர்கள் எப்படி வேலை செஞ்சார்கள், அவர் ஆக கஷ்டமான காலம், கேவலமான ஒரு காலம், ராஜபக்சவுடைய காலத்தில் ஒரு ஐஜிபியாக இருந்தேன்னு சொன்னால் அவரை தலையடிச்சுக்கணும், அதில் இருந்ததே பெரிய வேலை. எப்போயோ வேலையை பெரிய விலவுறதுக்கு அவர் ரெசிக்னேஷன் கொடுத்தாலும் அவரை விலை உடலை. அந்த மாதிரி ஒரு மனிதன், நேர்மையான ஒரு ஆள், சல்லிக்கு ஆசைப்படாத ஒரு ஆள், அவரோட டியூட்டியை ஒழுங்காக செஞ்ச ஒரு ஐஜிபின்னு சொன்னால் அது இளங்கோவனாக இருக்குது. அதே மாதிரி நல்ல பேரை வச்சுக்கொண்டு எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி, சல்லிக்காரனுக்கு இல்லாதவனுக்கு அந்த கட்சிக்காரன் இந்த காட்சிக்காரன் இல்லாமல் போலீஸ் ஐஜிபியாக இளங்கோவனை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐஜிபியாக இருப்பாருன்னு நாங்கள் பூஜிதைக்கும் வாழ்த்துகிறோம்.